ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்திங்கன்னா, முருகனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு தான் போவாங்க. இந்திராவுக்கும் இதில் விருப்பமாக இருக்கும். ஆனால் இந்திரா சொன்ன கண்டிஷன் வந்து கணேசன் வந்து முருகன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. முதல்ல கல்யாணம் ஆகட்டும், எல்லாமே பின்னாடி பார்த்துக்கலாம், வர பிரச்சனையை அப்புறம் சமாளிச்சுக்கலாம், அதனால் இப்போ எதுவும் அதை பற்றியெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கந்தசாமி சீட்டு காசு போட்டு வச்சுருந்த காசை வந்து கந்தசாமி பர்மிஷன் இல்லாமல் கணேசன் வந்து இந்திரா கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. அந்த 1,00,000 ரூபாய் வந்து நீங்கள் அந்த கடனை அடைச்சிரு, ஏன்னா கடன்காரன் வந்து உன்னை பணத்தை திருப்பி கொடு, இல்லைன்னா உங்கள் பொண்ணை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு அருணாச்சலத்தில் கேட்டு சண்டை போட்டதுனால முதல்ல இந்த கடனை அடைச்சிட்டு அந்த ஆளை முதல்ல அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வாமா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நம்ம முருகன்கிட்ட பேசினா முருகன் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் சொல்கிறதுனால தான் அவங்க கல்யாணத்துக்கே சம்மதிச்சாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குறதுக்கு எல்லாருமே கிளம்பி வருவாங்க. இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுக்கணுன்ட்டு நீ சொல்லியிருந்தேன்லண்ணா, என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சண்முகம் வந்து கேட்பாரு. தெரிலடா, நானும் தான் பார்த்துட்டுருக்கிறேன், யோசிச்சு பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வரல. அப்பாவும் வந்து எதுவும் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா கேட்டார் நான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இல்லைடா, இருந்தாலும் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எனக்கு தெரியலடா அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணுவார், முருகன் டைரெக்டாகவே இந்திராவுக்கு கால் பண்ணி கேட்பார். என்ன இந்திரா, உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இது மாதிரி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு ரொம்ப ஆடம்பரமான கிஃப்ட்லாம் தேவையில்ல, சின்னதாக கொடுத்தாலும் சிம்பிளாக கொடுத்தாலும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே கூடாது, அந்த மாதிரி கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இவங்க பொண்ணை பார்த்துட்டு வருவாங்க. நான் கொஞ்ச நேரம் பேசணும் பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு வந்து ரொம்பவே மறுபடியும் முருகன் வந்து ஆசைப்படுவார். கந்தசாமி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிடுவாங்க. உடனே பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோடனே இந்த மாதிரி ரைஸ் மில்லில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். இவர் வந்து நேராக முருகன் வந்து என்ன பண்ணுவார், நேராக தேங்காயெல்லாம் வாங்கிட்டு நேராக இந்திராவை வீட்டுக்கு போய் கூப்பிட்டுட்டு அங்கே அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த தேங்காயை வந்து சுட்டு அதிலேருந்து ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்து விடுவார். அதை வந்து அவங்க இந்திரா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல என் தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்களும் சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்களுக்கும் கொடுத்து விடுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கா இந்திரா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, இதெல்லாம் எங்கள் அப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்லுவார். எங்கள் அப்பா சின்ன வயசுல எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நான் பார்த்தது, அப்போ பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் செய்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி மீதி பேலன்ஸ் தேங்காய் இருக்குதுல்ல, அதில் நீ உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுத்து விடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்திரா வந்து முருகன்கிட்ட சொல்லுவாங்க. இது நல்ல விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேலன்ஸ் இருக்கிறதையும் செஞ்சு கொண்டு போய் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போவாங்க. இவங்க வந்து நான் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடாத, வா போன்னு உன்னை கூப்பிட்டுமா அப்படின்ற மாதிரி முருகன் வந்து இந்திரா கிட்ட கேட்பாங்க. சரி கூப்பிடுங்க அப்படின்னா, சரி இந்திரா நான் கிளம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவார். அதுக்கப்புறம் இவங்க நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது சரஸ்வதி தான் வந்து குமரன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. தம்பி வந்து ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு இந்திரா கிட்ட பேசுறதுக்கு, ஆனால் ஐயா தான் வந்து சரி பேசவே விடலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நானும் பாவம் தான் நினைக்கிறேன், நான் பாவம் இப்போ அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான், யோசிச்சுன்னே இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சண்முகம் குமரன் சரஸ்வதியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன ஏன் பேச்சு அடிபடுதீங்க அப்படின்னு குமரனை வந்து கேட்பார். உடனே உன்னை பற்றி தான் அப்பா வந்து உன்னை பேச விடல இந்திரா கிட்ட, அதனால் கிஃப்ட் எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன்ல, அதனால் அதை பற்றி தான் பேசின்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்பா எனக்கு வேலை விட்டார் தான், ஆனால் நான் அந்த வேலையெல்லாம் செய்யலை, நான் நேராக இந்திரா தான் பார்த்துட்டு இந்த தேங்காய் வந்து சுட்டு கொடுத்துட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, இதுதான் கிஃப்டாக உனக்கு, அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலேடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அப்படி தானே சொல்லுவாங்க, உன் மனசை புண்படுத்தாத இருக்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நீ வந்து வேறு கிஃப்ட்டை ஒன்று பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிப்பார். அதுக்கப்புறம் வந்து கந்தசாமி வந்து ஒரு கபடி போட்டிலேருந்து கிளம்பி வருவார். அங்கே கண்டா சாப்பிட்றது எனக்கு வயிறு ஒத்துக்கலடா, அதனால் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோவில் இவர் உக்காண்டப்பற வயசான காலத்தில் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இப்படி தான் போனோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்டா இங்கே இதே வெஜிடபிள் ரைஸ் போட்டிருந்தாங்க, இதே பிரியாணி போட்டு விற்றுருந்தா நல்லா சேல்ஸ் ஆகும், செம்ம கூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசன் வந்து இந்த ஐடியா சொல்லுவார். இதெல்லாம் நீ பண்ணாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயோ அப்பா தெரிஞ்சால் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் கிடக்கிறான், அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் விற்றுட்டு வாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லுவார். சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுன்னு போவாங்க. இவங்க வீட்டில் வந்து இந்திராவுக்கு வந்து நல்ல கிஃப்டாக வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களே, அதனால் இப்போ இவர் வந்து கந்தசாமிக்கு தெரியாமல் இந்த சாப்பாடு கொண்டு போயிட்டு அங்கே விற்று அது மூலயமா வர காசை வந்து இந்திராவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு.
உடனே வந்து முருகன் வீட்டுக்கு வந்து அந்த ரெடி பண்ண அந்த ஸ்வீட் தேங்காயை கொண்டு வந்து லக்ஷ்மிகிட்ட தான் தெரியாத கொடுத்துட்டு போவார். என்ன உன் பையன் வந்து எனக்கு தெரியாமல் மறைச்சு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு கந்தசாமி வந்து கேட்பாரு. எதுவும் இல்லை இதுதாங்கன்ட்டு திறந்து காமிப்பாங்க. அட தேங்காய் சுட்டுது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் சின்ன வயசில் செஞ்சு கொடுத்தது இப்போ தான் இவன் செஞ்சு எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்ப்பாங்க. டேஸ்ட் வந்து நான் செய்கிற மாதிரியே இருக்குது. அப்போ பின்ன உங்கள் பிள்ளை உங்கள மாரி தானே செய்வாங்க. உங்க கைப்பக்கம் பின்ன அவனுக்கு அப்படியே வராதா? அதெல்லாம் சின்ன வயசுல பக்கத்துல இருந்து பார்த்தது பின்ன, அப்படின்ற மாரி தான் லக்ஷ்மி சொல்லுவாங்க. இருந்தாலும் பையன் கைப்பக்குவக்காரன், கை ராசிக்காரனா தான் இருக்கிறான் அப்படின்ற மாரி தான் வந்து கந்தசாமி முருகனை வந்து பாராட்டுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா, கந்தசாமி வந்து அடுத்த நாள் காலையில் டேய் முருகா, உங்கள் அம்மாவுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுக்க தெரியுதா? எனக்கு கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ எனக்காக எதுக்காக கொடுத்தன்றது எனக்கு தெரியும், எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம், முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து பேசுவார். முருகனோட எண்ணம் வந்து இப்போ எப்படியாவது இந்திராவுக்கு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்றது மட்டும்தான் ஐடியாவாக இருக்குது. அதனால் கையில் காசு இல்லைன்றது மட்டும் அவருக்கு தோணுது. இப்போ கையில் காசு வேணும்னா அப்போ மாமா சொன்ன ஐடியாவை தான் வந்து இவர் வந்து நடைமுறைப்படுத்துவார். இப்போ அந்த பிரியாணி செஞ்சு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கொண்டு போயிட்டு இவர் விற்று அதில் வர லாப பணத்தில் தான் கிஃப்ட்டுன்றது வாங்கிட்டு வந்து இந்திராவுக்கு கொடுத்து விடுவார். இந்த விஷயம் வந்து கணேசனை கூட்டிகிட்டு போவார். கந்தசாமிக்கு தெரியாத நீ பார்த்துக்குமா, அப்பாவுக்கு தெரியாத நீ பார்த்துக்குமாம்மா, நான் இதை செய்கிறேன் நான் அப்படின்னு சொன்னதுக்கு, நல்ல விஷயந்தான் மாப்பிள்ள, இதில் என்ன இருக்குது, நான் வரேன் வா அப்படின்ற மாதிரி தான் வந்து கணேசன் வந்து சொல்லிவிட்டு அவர் கிளம்பி வருவார். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை சேல்ஸ் எல்லாம் வச்சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாப்பிள்ள, நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க எப்படி நீ இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறேன் மாமா, எப்படி செய்கிறது என்ன பண்ணுறதெல்லாம் நான் அதெல்லாம் விசாரித்து வச்சுருக்கிறேன், ஃப்யூச்சரில் நான் அந்த மாதிரி கடை போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாரன்றதுனால தான் நான் இதெல்லாம் எதுவும் செய்யாத இருக்கிறேன் மாப்பிள்ளை, இது உனக்கு இந்த கை வந்த கலையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக செய்கிற, மற்றவங்களோட உன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாரு, எப்படி பிச்சுக்கிட்டு போகுது பாரு வியாபாரம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, சரி மாமா எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இது வந்து விஷயம் அப்பாவுக்கு தெரியாத மட்டும் பார்த்துக்கோ, இதை மட்டும் நீ கொஞ்சம் செய்ய அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. கந்தசாமிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து இவர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருவார். இந்த விஷயம் வந்து கந்தசாமிக்கு தெரிகிற மாதிரி தான் வந்து விஷயத்த கொண்டு போவாங்க. எங்கடா போயிட்டு வந்த முருகா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைப்பா சும்மா ஃப்ரெண்டு பார்க்க போயிட்டு வந்தேன், இது இந்த நேரத்தில் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவர் சொல்லிவிட்டு உள்ளார போவார். அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க. என்ன கந்தசாமி இங்கே வெஜ்ஜு போடுற, அங்கே கபடி நடக்கிற இடத்துல நான்வெஜ் போடுற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நான்வெஜ்ஜா? ஐயோ, நாங்களாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது, போட்டதும் கிடையாது, நீங்கள் என்ன வந்து இப்படி சொல்கிறீங்க, வேறு யாருனா போட்டதை வந்து நாங்கள் தான் போட்டேன்னு சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அது அப்படின்ற மாதிரி தான் வந்து கந்தசாமி வந்து கேட்பாரு. என்னப்பா அப்படி சொல்கிற, உன் பையன் தானேப்பா சாப்பாடு போட்டான், இங்கே பாருப்பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு பொட்டலம் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்ன காமி அப்படின்ற மாதிரி காமிச்சு பிரித்து சாப்பிட்டு பார்ப்பாரு. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பரவாயில்லையே நம்ம பையன் நல்லா தான் பண்ணியிருக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம மெஸ்ஸில் வந்து கவுச்சின்றது செய்யாத, வெளியில் வந்து செஞ்சு தானே அவன் வியாபாரம் பண்ணியிருக்கிறான். கந்தசாமிக்கு உடனே கோவம் வந்துடும். அதை பாராட்டல்னாலும் அவர் வந்து என்ன பண்ணுவார், திட்டுறதுக்காக போவார். அவர் அங்கே கிளம்பி போயிட்டு இவன் லக்ஷ்மி கிட்ட தான் போய் சொல்ல போவோம், உன் பையன் என்ன பண்ணியிருக்கிறான்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கந்தசாமி வந்து லக்ஷ்மிகிட்ட சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்க, பிரியாணி தானே போட்டான், என்கிட்ட சொல்லிட்டு தான் போட்டான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க வந்து சொல்லி ஏதோ சமாளிப்பாங்க. ஆனால் அவர் வந்து முருகன் வந்து இவருக்கு லக்ஷ்மிகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. பரவாயில்ல இந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறானே அப்படின்ற போது அவன் எப்படியாவது வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணல, திருடல, கொலை பண்ணலை, சாப்பாடு தானே செஞ்சு விற்கிறான், நம்ம மெஸ்ஸில் செஞ்சால் தானே பிரச்சனை, வெளியில் தானே செஞ்சு விற்கிறான், வெளியில் எங்கேயோ செஞ்சு எங்கேயோ எடுத்துன்னு போய் விற்கிறான் இல்லையா, அவன் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்க்கையில் முன்னேற விஷயத்த அவன் பார்க்குறான், இது ஏன் நீங்கள் குத்தமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கேட்பாங்க. நான் எதை செஞ்சாலும் நான் எதை சொன்னாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்றது எனக்கு தெரியும், உன் இஷ்டம் எப்படின்னா போ, ஆனால் தயவுசெய்து இது வந்து முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்து அவனை வந்து எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு சொல்லு நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. முருகன் வந்து இந்திரா கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு போவார். டே முருகா அப்படின்ற மாதிரி தான் வந்து லக்ஷ்மி வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இவர் அதிர்ச்சியில் இறங்கி கீழே வர மாதிரி இருக்கும். அப்படியே வந்து எபிசோடு முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.